Hello friends, welcome back to homemakersjunction. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னடா வீடியோல ரெண்டு பிளேட்ல லட்டு இருக்குன்னு பார்க்கறீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு வேரியேஷன் செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு வந்து கண்டென்ஸ் மில்க் வேரியேஷன், இன்னொன்னு வந்து கண்டென்ஸ் மில்க் இல்லாம. ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஜஸ்ட் 2-3 இன்கிரிடியன்ட்லயே பண்ணிரலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First நாம கண்டென்ஸ் மில்க் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் desiccated coconut எடுத்துர்க்கேன். 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் எடுத்துர்க்கேன். கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்றோம்ங்கற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அத பாத்துக்கோங்க. desiccated coconut உங்க வீட்ல இல்லனா நார்மல் நம்ம தேங்காய் வந்து துருவிட்டு அது வந்து தண்ணி இல்லாத மாதிரி கடாயில போட்டு வறுத்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோல இருக்க மாதிரியே வந்து prepare பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ்ட் மில்க்கும் கோகனட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் வந்து mix பண்ணிக்கோங்க. நம்மளோட கோகனட் லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சின்ன டிப்ஸ், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கோகனட்டோட ஃப்ளேவரு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த வேரியேஷன் பார்க்கலாம். இதுக்காக வந்து நான் டெசிகேட்டட் கோகனட் 1 கப் எடுத்திருக்கேன். மில்க் வந்து 1/2 கப், சுகர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். பட் ப்ரௌன் சுகர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோகனட் லட்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம டெசிகேட்டட் கோகனட்டை போட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கோகனட்டை வந்து கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப்பு வந்து மில்க் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. அந்த மில்க் ஃபுல்லாக வந்து டெசிகேட்டட் கோகனட்டில் போய் அப்சார்ப் ஆகும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. கோகனட்டும் மில்க்கும் நல்லா அப்சார்ப் ஆகி ட்ரை ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஆகும். பயப்பட வேண்டாம், நீங்கள் திரும்ப வந்து கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. sugar add
பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்வா பதம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். நம்ம எப்படி அல்வா பண்ணும்போது திரண்டு வரும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக குக்காக இருக்குங்கிற கரெக்டான கன்சிஸ்டன்சி, இல்லைனா வந்து கலர் மாறிடும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். நம்ம லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 டைப் ஆஃப் லட்டுமே வந்து மோராலஸ் சேம் டேஸ்ட் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த லட்டு ரொம்ப ரொம்ப ஹிட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லெஃப்டில் இருக்கிறது வந்து நான் பால் வச்சு பண்ணது, ரைட்டில் இருக்கிறது வந்து கண்டென்ஸ் மில்க் வச்சு பண்ணது. ஸோ நம்ம பால் யூஸ் பண்ணி பண்ணது கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஒயிட்டாக இருக்கும், அது கொஞ்சம் பேல் ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த லட்டு சாப்பிடும்போது எனக்கு வந்து ஒரு ஃபேமஸான சாக்லேட்டோட ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் என்னோடதும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.